தமிழகம் முழுவதும் காவிரி உள்ளிட்ட ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் ஆடிப்பெருக்கு விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுமண தம்பதிகள், பொதுமக்கள் சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தின் மற்ற பகுதிகளை விட காவிரி படுகையில் களை கட்டி காணப்படும். இந்த ஆண்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி காவிரியில் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டதை முன்னிட்டு ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதிகள், பொதுமக்கள் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி நீராடினர். ஒவ்வொரு வருஷமும் ஆடி 18 அப்போ இந்த மேட்டூர் அணை காவிரி ஆற்றுல குளிச்சாக்கா நல்லதுன்னு சொல்லி முன்னோர்கள் சொன்னதுனால நாங்கள் இங்கே முன்னிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புவோம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மற்றும் மோகனூரில் காவிரி கரையில் ஆடி 18ஐயொட்டி முளைப்பாரி எடுத்து வந்து பெண்கள் வழிபாடு நடத்தினர். இளம் பெண்கள் மஞ்சள் கயிறு கட்டி பூஜைகள் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் படித்துறை உள்ளிட்ட காவிரி ஆற்று படுகையின் பல இடங்களில் ஆடிப்பெருக்கு விழா களை கட்டியது. நள்ளிரவு முதலே பொதுமக்கள், புதுமண தம்பதிகள் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். காய்கனிகள், மலர் மாலைகளை இறைவனுக்கு படைத்து புதுமண தம்பதிகள் பூஜைகள் செய்தனர். கணவர்மார்கள் தீர்காயுசா இருக்கணும், சுமங்கலி தீர்காயுசா இருக்கணுங்கிறதுக்காக ஆடி 18 நாங்கள் கொண்டாடுறோம். அதே மாதிரி இந்த திருச்சிராப்பள்ளியில் எதுக்காக காவிரி ஆற்றுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, விவசாயம் இன்னும் ஓங்கி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நன்றி சொல்றதுக்காக தான் காவிரி ஆற்றுக்கு நாங்கள் வழிபடுறோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் காவிரி படித்துறையில் ஏராளமானோர் திரண்டு நீராடி வழிபாடு நடத்தினர். நிச்சயதார்த்த திருமண மாலைகளை ஆற்றிவிட்டு புதுமண தம்பதிகள் பூஜைகள் செய்தனர். மேலும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் செழித்து தழை தொங்கவும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆடிப்பெருக்கு எங்களுக்கு. ஸோ சென்னையிலேருந்து தஞ்சாவூரில் திருவையாருக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஆடிப்பெருக்குக்காக. நாங்கள் இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, அதனால எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆடிப்பெருக்கு. ஸோ நம்ம சம்பிரதாயப்படி இங்கே மஞ்சள், பூ, தேங்காய் எல்லாமே வச்சு ஆற்றுல வச்சு நாங்கள் கும்பிட்டுட்டு புது தாலி போட்டுப்போம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 400 ஆண்டுகளுக்கு முன்பு பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட கொடிவேரி அணையில் ஆடிப்பெருக்கு விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. அதிகாலையில் திரண்ட விவசாயிகள், பொதுமக்கள் மாவிலை தோரணங்களுடன் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். புதுமண தம்பதிகள் மங்கள பொருட்களுடன் ஆற்றில் நீராடி சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கோவை பேரூர் பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றில் புதுமண தம்பதிகள், பொதுமக்கள், விவசாயிகள் நீராடி சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுக்காததால் வழக்கமான உற்சாகம் இல்லாமல் வழிபாடுகள் நடைபெற்றன. திருவாரூர் கமலாலய குளத்தில் பெண்கள் மங்கள வழிபாடுகளை மேற்கொண்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.